வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த ஆண்டு வந்து ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் எல்லாருக்கும் அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸோ இந்த வாரத்திலேருந்து இந்த டிப் ஆஃப் த வீக்குன்னு ஒரு விஷயத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அந்த வீடியோட எண்டில் பாருங்கள். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இந்த வார நிகழ்ச்சிக்கு போகலாம். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும் போது, உங்களது ராசி அதிபதி 7இல் வக்கரமாக இருக்கும்போது, 6ஆம் அதிபதி 7இல் வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிகளோட கொஞ்சம் வந்து குற்றங்குறைகளை பேசிக்கிறது, நீ இப்படி நான் அப்படின்னு சொல்லி வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து வக்கரமாக இருக்கும்போது அது ஈகோ வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து கணவன் மனைவிகளோட பார்த்தீங்கன்னா சரி வராது. விட்டு கொடுத்து போங்க பாஸ், என்ன பாஸ் 4 செவத்துக்குள்ளே யார் காலில் விழுந்தால் என்ன தெரிய போகுது. அதனால் வந்து நம்ம குடும்பம், நம்ம விஷயங்கள், நம்ம குழந்தைங்கன்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு மைண்டில் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா குடும்பங்கிறது தான் ரொம்ப பெருசு. நிறைய பேர் வந்து ஃபேமிலியே இல்லாதவன்கிட்ட கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ வலியாக இருக்கணும். காலையில் வந்து வேலை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு வெறுமையில் உட்கார்றதுலாம் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயங்கிறது வந்து ஃபேமிலி இல்லாதவனுக்கு தெரியும். அதனால் கணவன் மனைவிகள் இருக்கிறவங்க வந்து மனைவிகள்ன்ட்டடா சரி கணவன் மனைவியோடு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா காப்பாற்றிக்கணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக வரணுங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராது. பட் இருந்தாலும் இந்த ஈகோ கிளாஷஸ்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு, ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நிறைய சண்டைகள் நடக்கும். ஸோ சின்ன வயசில் பார்க்கும்போது எங்கள் அப்பா வந்து கோவம் வந்து காலையில் கிளம்பும்போது ஆஃபீஸில் கிளம்புற டென்ஷனில் இந்த டம்ளர்லாம் தூக்கி அடிப்பார். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஏதாச்சும் அர்ஜென்ட்டில் செய்யும்போது அந்த உப்புமாவில் ஒரு முடி மாட்டிக்கும், ஏதாவது ஒன்று நடக்குமா, அந்த பிளேட்டை தூக்கி அடிப்பார். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒரு 40-45 ஆண்டுகளுக்கெல்லாம் முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இது ரொம்ப சாதாரணம். ஆண்களின் அராஜகம், ஆண்களுடைய வந்து போக்கு ஈக்குவலம் ஜாஸ்தி. ஆனால் சாயங்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா அவர் அப்படியே கூட ஆயிடுவார். அப்படியே சாயங்காலம் வரும்போது பார்த்திங்கன்னா சைக்கிளில் வருவார். வந்துட்டு கேன்டீன்லேருந்து இந்த தேங்காய் சாதம், புளி சாதம்லாம் கொண்டாந்து அப்படியே நின்றுட்டு ஈஸி சிரிப்பார். எங்கள் அம்மாவும் வெக்கம் கட்டு அப்படியே சிரிச்சுட்டு அதுவும் வந்து வாங்கி சாப்பிடும். ஸோ இந்த மாதிரியே குடும்பம் நடத்தி 3 பிள்ளை பெற்றுட்டாங்க. எங்கள் அம்மாட்ட தான் விளையாட்டை கூட கேட்பேன், ஏம்மா காலையில் இருந்தாலும் இந்த கத்திட்டு சண்டை போட்டு போகிறா அப்படி. ஆனால் சாயங்காலம் வந்து அந்த தேங்காய் சாதத்தை வாங்கிட்டு வந்தோம், அதை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கே, பேசாமல் 3 பிள்ளை பெற்றதுக்கு உனக்கு தேங்காய் சாதம் புளி சாதம்னு பேரே வச்சுருக்கலான்ற லெவலில் சிரிப்பேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விட்டு கொடுத்த தன்மை இருந்தாலும் ஃபேமிலி ரன் ஆச்சு. கிட்டத்தட்ட 25-30 வருஷம் வாழ்ந்தார். ஏன்னா நம்ம 3 குழந்தைகள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த என்ன கஷ்டம் இருந்தாலும் வாழ்ந்தாங்க. பட் எதுக்கு சொல்கிறேன், விட்டு கொடுத்து போங்க அப்படிங்கிறதுக்கான அந்த ஈகோ இல்லாமல் இருங்க. இன்றைக்கி வந்து எனக்கு வந்து இப்படி இருக்க முடியாது அப்படி இருக்க முடியாது சட்டத்திட்டங்கள் பேசுகிறவங்களும் வந்து தூக்கி ஓரம் போடுங்க. அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கணும் அவசியம். உங்களுக்கு என்ன கரெக்டாக படுதுங்கிறத வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த சூழல் அப்படி இருக்கிறதால தான் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. 9 மற்றும் உங்களுக்கு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு கோபங்கள் அதிகமாக வரும். குழந்த மாதிரியான ஆட்கள் தான் நீங்கள். ஸோ சடான்னு கோபம் வந்துடும். ஸோ கோவம் வந்தாலும் வந்து அடுத்த நிமிஷமே வந்து நீங்கள் மாறிடுவீங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 2இல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் மற்றும் புதன் வக்கரமாக இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயம், உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்கள் வரும். ஸோ பேச்சை வந்து கொஞ்சம் இடவடமாக பேசுவீங்க. அதுவும் சூரியன் இருக்கும்போது அது 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாவது பாதிப்பு இருக்குன்னா அது வீட்டில் கொண்டாந்து காட்டுறது, குடும்பத்தில் கொண்டாந்து காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி வந்து வக்கரமாக இருக்கும்போது நான் இப்படி தான் இருப்பேன், அடமெண்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3இல் வந்து சனி வந்து நல்லா ஆட்சி பலத்தோடு இருக்கிறது நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்கள்லாம் கிடையாதுங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. அது நல்ல விஷயம் தான். உங்களது முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ 4ஆம் அதிபதி 3இல் இருக்கும்போது வீடு விற்பனை, வாகனங்கள் விற்பனைலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு வீடை விற்க போகிறேன், இல்லை ஒரு வாகனம் விற்கணும், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விருச்சிக லக்னமாக அந்த சனி திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அந்த விற்பனையாகி நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 5இல் வந்து குரு நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் நல்ல ஒரு வெற்றிகரமான விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், கிராஃபே வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். ஸோ 6இல் உள்ள குரு ராகு வந்து பெரிய வளத்தை கொடுப்பார். ஸோ ஒரு எதிரிகளை தகத்தெறிஞ்சு ஒரு வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது சுக்கிரனுடைய சாரத்தில் வரும்பொழுது நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும். ஸோ ஏன்னா வந்து 6இல் ஒரு குரு சுக்கிரனுடைய சாரம் 7ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது ஈகோ கொடுத்துரும். ஸோ கணவன் மனைவிக்குனால ஒரு சின்ன ஈகோ, ஒரு கிளாஷஸ்லாம். ஏன்னா வந்து அது 7ஆம் அதிபதியாக வரனால எதிராளிகிட்ட வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு சில பேர் ஷோல்டர் தூக்கிட்டுலாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் காமாக பேசுங்க.
ஓகேங்களா. இது வந்து யாரை ரொம்ப பாதிக்குன்னா, விருச்சிக லக்னமாக இருந்து ராகு திசை புத்தி அந்த நடக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் வரும். ஸோ அதை மாத்திரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 7ல் வந்து செவ்வாய் 6ஆம் அதிபதி போது நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ஈகோட தூக்கி போட்டு அமைதியாக வாழ்கிறத பாருங்கள். ஸோ நல்ல விஷயம் நடக்கும். 8ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது தேவையில்லாத பேச்சுக்களை கம்மி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான சந்திரனுடைய கடகத்துக்கு வந்து சனியின் பார்வை இருக்கும்போது 3, 9 என்பது வெளிநாட்டில் இருக்கும் நல்ல செய்திகள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, உங்கள் முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருந்தாலும் 10ஆம் அதிபதியோடைய அஷ்டமாதிபதி புதன் வக்கரமாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து பிடிவாதமாக இருப்பீங்க. நான் இப்படி தான் இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற லெவலெல்லாம் பேசுவீங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 11 வந்து 2ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வரணும், குடும்பம் அடுத்த லெவல் போகணுங்கிற பேராசையினால் நம்ம சில தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக. ஏன்னா வந்து 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது நாக்கால் மற்றவர்களை என்ன சொல்கிறது வேதனைப்படுத்துறது, காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நான் அந்த டிப் ஆஃப் த வீக்கில் ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள். டிப் ஆஃப் த வீக். ஸோ இந்த வாரம் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த வாரத்துலேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாரம் மறக்காமல் பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக்கில் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்பகரமான ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணோம். மகாதேவர் ஐயர் கிட்டத்தட்ட வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய ஆள். நீங்கள் வந்து கூகுளில் போய்ட்டு அடிச்சு பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு. ஸோ பிரசன்னத்தில் வந்து பெரிய ஆள். கிட்டத்தட்ட வந்து ஒரு சோழி பிரசனம் போட்டு ஒரு தேவ பிரசனம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பிரசனம் போகிறதுல வள்ளுவர். அதில் வந்து என்ன பியூட்டினா, அவர் கோயில் பிரசனம், ஒரு கோயில் கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய இடங்களுக்கு போயிட்டு அவர் பிரசனம் பார்ப்பார். ஒவ்வொரு பிரசனத்துக்கு 15 20 லட்ச ரூபா வரை சார்ஜ் பண்ணுற ஒரு பெரிய ஆள். ஸோ எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள். ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து இந்த பிரசன்னத்தை பற்றி கிளாஸ் படிக்க போகும்போது நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் அந்த கிளாஸ் நடந்ததுங்க. ஸோ அந்த 4 நாள் கிளாஸ் பார்த்தா அவ்வளோ அட்டகாசமான கிளாஸு. பிரசன்னம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொன்னார். ஸோ எல்லாமே முடிச்சு ரொம்ப இதாக இருக்குது. அப்போது எனது நண்பர்கள் அங்கேயே தங்கியிருந்தாங்க, அந்த மண்டபத்திலே தங்கியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து வயது 72 இருக்குங்க. ஆனால் வந்து விடிய காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்துடுறாரு. எழுந்து அவர் பாட்டு குளிக்கிறாரு, குளிச்சுட்டு அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி எப்படி என்னதான் தெரியலையேன்னும் போது இந்த ப்ரோக்ராம் முடியும் போது அவர் ஸ்பீச் கொடுக்கும்போது சொன்ன ஒரு விஷயம்தான். என்ன சொன்னார்னா, கிட்டத்தட்ட வந்து எனது ஜாதக நோட்டை நான் தொட்டு 42 வருஷமாச்சு. அதுக்கு காரணம் எனது காலையில் எழுந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிடுறேன். எனது வாழ்க்கையில் எத்தனையோ ஜென்ம சனி வந்துருச்சு, ஓகேங்களா, ஜென்மகுரு, 7 சனி, அஷ்டம சனி, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் எனக்கு வந்து பாதிப்பில்லை. காரணம் என்னென்னா, என்னுடைய குல தெய்வத்தையும் என் இஷ்ட தெய்வத்தையும் வந்து டெய்லி மறக்காமல் வந்து நான் வந்து வணங்கிட்டு வரேன். அதனால் வந்து எந்தவித துன்பமும் எனக்கு வந்து நேரலை அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இதை வந்து என் வாழ்க்கையிலேயே நான் கடைபிடிச்சிட்டு வரேன். எனக்கும் நிறைய சேலஞ்சஸான மூமெண்ட் வரும்போதும் எப்பேற்பட்ட விஷயமாக தான் அப்படி பனி போல் போகிறத நான் பார்க்குறேன். அதனால் இந்த வாட்டி டிப்ஸாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்களும் காலையில் எழுந்து அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் எதாவது இருக்கலாம், உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், ஏதாவது இருந்தாலும் அதை பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனையில் எப்படி இருக்கணும்னா, அந்த இறைவன் உங்களோட அப்படியே ஒன்ற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஆண்டை வந்து அப்படியே கை பிடிச்சி கூப்பிட்டு போவார் பாருங்கள். இது இந்த மேஜிக் எல்லோருக்குமே நடக்கும். கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.